மரியாள் வாழ்ந்த காலத்துல தேவன் பூமியில பிறக்க என்னை தான் தேர்ந்தெடுத்தாரு. தேவன் என் கருவுல சுமதால தான் என் ஸ்ரீக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்ட சொல்றாங்க. பல 100 வருஷம் முன்பே இயேசு தாவீதின் கோத்திரத்து ஒரு கன்னிவத்தில் பிறப்பாரன்னு தீர்க்கதரிசனம் சொன்னாங்க. அது என் மூலமாய் நிறைவாயிடுச்சு. நீங்களும் இயேசுவை இதயத்துல சுமந்தீங்கன்னா ஆசீர்வதிக்கப்பட்ட ஆகலாம். என்ன சுமக்க ரெடியா? நான் தான் கழுதை. நான் எஜமான் வீட்டில் இருக்கும்போது 2 பேர் வந்தாங்க. இந்த கழுதை இயேசுக்கு தேவை. போய் பார்த்தா நான் நடக்கிற தடையெல்லாம் பூவாயிருக்கு. ஒரு சொல்லையெல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. ஒசன்னா ஒசன்னான்னு பாடுனா எனக்கு ஒரே சந்தோஷம். என்னடா எஜமான் வீட்டில் கேப்பாரத்து கிடந்து எனக்கு இப்படி ஒரு வரவேற்பு. பார்த்தா என் மேல ஏசப்பா உட்காந்துருக்க. ஒரு நாள் ஏசப்பா சொந்ததுக்கு எனக்கு ராஜ மரியாதை. வாங்க. சொல்லவே எல்லாரும் யோகான்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், என்னை பார் யோகா வருதோ இல்லையோ, ஆனால் என் மேலே இருக்கிற பார்த்தா பரலோகமே வரும். நான் இயேசு சுமந்தவர்களையே நான் ரொம்ப ஏன் தெரியுமா? நீங்கள் இயேசு ஒரு தடவை தான் சுமந்துருக்குறீங்க. நான் பல தடவை சுமந்துருக்கிறேன். இன்னொரு தடவை நான் புயலில் மாட்டிக்கும்போது எல்லா படகும் மூழ்கிருச்சு. ஆனால் இயேசு என்னை விட்டு காப்பாற்றினார். ஏன் தெரியுமா? இன்னொரு நாள் புயலில் மாட்டிக்கும்போது இயேசு எங்கூட இருந்ததுனால தான் காப்பாற்றப்பட்டேன். இன்னொரு தடவை இன்னொரு முழுக்க மீன் தேடியும் மீனே கிடைக்கல. ஆனால் இயேசு ஆழத்தில் வலைப்பாடு சொன்னானே நிறையா மீன்கள் கிடைச்சிது. உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணுமா? காப்பாற்றப்பட வேணுமா? இயேசு சுமக்கு தயாராக இருக்கிறீங்களா? தேங்க்யூ. பாட்டின் சின்னமம் அவமானத்தின் அடையாளம், சிறுமை, கேவலம், அடுவடுப்பு, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இதெல்லாம் என்னன்னு கேடுங்க. இதெல்லாம் மக்களுக்கு வச்ச பேர் தாங்க. அந்த காலத்தில் தப்பு பண்ண கொடுக்குற அதிகபட்ச தண்டனை சிலுவை மரணம். இப்படியே இதை ரோமக்கு தான் அதிகம் பயன்படுத்தினாங்க. எத்தனையோ பாயில சுமந்து மக்களால் ஆடுக்கப்பட்டவன் தான் நான். இப்படியே இருந்து போய் கிடந்த வாழ்க்கையில் ஒருத்தர் சொன்னீங்க. அவளை பார்த்ததும் நானே அழுதுட்டேன். தலையில் முன்முடி, ரத்தம் வடிக்கிற முகம், ஏழு உழுந்த மாதிரி உள்ளப்பட்ட முதுகு, அங்கங்கே பிக்கப்பட்ட சதைகள், தலையிலேருந்து கால் வலிக்கும் ஃபுல்லாக ரத்தம். அப்படி யாரும் கேட்குறீங்களா? அப்படி தாங்க ஏசப்பா சிலுவையில் அடையப்பட்டு கல்லையில் அடக்கம் பண்ணி 3ஆம் நாள் உயிரோடு இருந்தார். என்னைக்கு நான் அவளை சுமந்தனோ அன்னைக்கே வாழ்க்கை ரைட்டாக மாறிடுச்சு. அது வரைக்கும் பாவத்தின் சினிமான்னு தானே படிக்காத சினிமா, புனித சினிமா, அன்பின் சினிமா, மீட்பின் சினிமா, வெற்றியின் சினிமா மாறிட்டேன். சிலுவை இல்லாத நாளும் இல்லை, சிலுவை இல்லாத நாடும் இல்லை. சிலுவை இல்லாத நாளும் இல்லை, சிலுவை இல்லாத ஊடும் இல்லை.
குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எத்தனை பேர் அந்த கழுத்துல கையிலையும் சுமந்துருக்காங்க தெரியுமா? மரத்தில், வெள்ளியில், தங்கத்தில், என் வைரத்தில் கூட சிலுவை இருக்கு. உங்களுக்கும் என்னை மடிக்கணும்னு ஆசையாக இருக்கா? அவனை சும்மா சுமந்த என்னையே உள்ள ஏற்றி வச்சுக்காடு, உங்களுக்காக உயிரையே கொடுத்துக்காடு. சும்மா விடுவாடா? யாரெல்லாம் அவட ஈத்தில் உண்மையாக சுமக்கிறீங்களோ அவனோட கூட ஆளையும் செய்யலாம். மனவாலாம் சீக்கிரம் விட போடாது. அவனை சந்திக்க நீங்கள் ஆயிட்டமா? எல்லோரும் இயேசுவை உயிரோடு சுமந்தாங்க. ஆனால் நான் அவர் உடலை மட்டும்தான் சுமந்தேன். ஆனாலும் எல்லாரையும் விட நான் தான் ஸ்பெஷல். ஏன்னு சொல்லுங்க? ஏன்னா இயேசு 3 நாள் கல்லறையிலிருந்து தான் உயிர் திறந்தார். உலகத்தில் திறக்கப்பட்ட ஒரே கல்லறை நான் தான். உங்கள் கல்லறைகளும் ஒரு நாள் திறக்கப்பட இயேசுவை சுமக்க தயாராகுங்க. தேங்க்யூ.